வெல்கம் டு மும்பை. என்னங்க மும்பைக்காரர் மாதிரி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ரிட்டர்ன் ட்ரிப்பில் மகாராஷ்டிராக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இப்போ மணி 3:15. இப்போ நம்ம மும்பையுடைய என்ட்ரன்ஸில் இருக்கோம். இப்போ நம்ம இங்கே ஓர்லி டு பாந்த்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போய் தான் அதுக்கப்புறம் நாரிமன் பாயிண்ட்டுக்கு போனோம். அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் நம்ம போனோம். இந்த பிரிட்ஜு பேர் ராஜீவ் காந்தி சீலிங்க்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாந்த்ரா ஓர்லி பிரிட்ஜுன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது 2009ல் ஆரம்பிச்சு 2009ல் முடிச்சு 2010ல் திறந்திருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் பீரியட்ல இருந்ததுனால ராஜீவ்காந்தி சீலிங்கிற பேர் இருக்கு, இல்லைன்னா பேரை மாத்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறேன். நம்ம இங்கே கொஞ்சம் டிலேயாக தான் வந்தோம். காரணம் என்னன்னா, நமக்கு வர்ற வழியில் கினாரா கத்தியவாடி அப்படின்னு சொல்லி மும்பைக்குள்ள நுழையிற என்ட்ரன்ஸில் ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு நம்ம வண்டிக்கு. காரணம் என்னன்னா, நமக்கு பின்னாடி உள்ள பம்பர்லையும் டோரையும் ஒரு பழைய ஈசர் நம்ம நின்றுகிட்டு இருந்த வண்டியை, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, பட் நின்றுகிட்டு இருந்த வண்டியில் என்ன செஞ்சிருச்சு, இடிச்சதோட நம்ம ஓன் டேமேஜ் இருந்தாலும் பட் போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணோம். அதனால நமக்கு டிலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம்னா நம்ம பாந்திரா ஓர்லி போயிடலாம். இப்போ நம்ம கார்ல ஹிட் ஆனதுனால நம்ம அந்த டிலே ஆயிடுச்சு இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுல நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். பட் அதுல எல்லாம் எழுதிக்கிட்டாங்க. பட் அதுல மராத்திலே ஹிந்திலே கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு அது சரி. இதாங்க நம்ம ஆக்சிடென்ட் ஆனப்போ எடுத்த வீடியோ. அந்த ஸ்லிப்பிங் ரோட்ல பாருங்க, நம்ம வண்டி முன்னாடி நிற்கிது, பின்னாடி ஒரு ஈசர் வண்டி இடிச்சு நம்மளுடைய பேக் டோர் டேமேஜ் ஆயிடுச்சு. பட் அதை சரிப்படுத்திக்கலாம். பம்பர் ஃபுல்லாக நஞ்சிருச்சு. பம்பர் போடுறதே சேஃப்கார்டாக பேக் டோர் தான். அந்த பம்பர் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. பட் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஜென்ரல் டைரி பேப்பர்ஸும் போலீஸில் வாங்கியிருக்கோம். நம்ம இந்த பிரச்சனையை நம்ம சமாளித்து தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். இதுதாங்க அந்த பேப்பரு. மராத்திலே ஹிந்திலே இருக்குது, எனக்கு லாங்குவேஜ் தெரியும். இப்போ நம்ம அந்த டோல்கேட்டை தாண்டி ஓர்லி டு பாந்த்ரா அப்படிங்கிற பிரிட்ஜை 5.6 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம என்ன செய்வோம், கிராஸ் பண்ணி டோலை கிராஸ் பண்ணி உள்ளே போவோம். இதாங்க நம்ம உள்ளே நுழைஞ்சாச்சு. இப்போ அதில் நம்ம 5.6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம உள்ள நுழைஞ்சு இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கடைசி எண்டா இருக்கக்கூடிய நாரிமன் பாயிண்ட் நோக்கி நம்ம போறோம். நாரிமன் பாயிண்ட்ங்கிறது என்னன்னா, அது மெரைன் டிரைவ். நம்ம இந்த மும்பை காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் பாரை தவிர்த்து நம்ம லஞ்சு சாப்பிட முடியாது. இதுதாங்க அந்த மெரைன் டிரைவ். நாரிமன் பாயிண்ட் தான் எண்டு. அதில் ரைட் சைடு திருப்பிட்டு நம்ம என்ன செய்வோம், பிரிட்ஜு சி வியூவில் அது ஒரு டிரைவ் பண்ணணும். அது நம்ம பாம்பேயில் நினச்சிருந்தது. இதுதான் அந்த நாரிமன் பாயிண்டோட எண்டு. இப்போ நம்ம ரைட்டில் திரும்பி பார்க் பண்ணிவிட்டு நம்ம இது சி வியூவை அந்த ஷோரில் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த பாம்பேயில் இருக்கக்கூடிய இந்த மெரைன் டிரைவில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மணல் கிடையாது. அது நம்ம தண்ணியை காலில் நினைக்கணும்னா ரொம்ப கீழே இறங்கி போனால் அதுக்கு வழியும் கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சவறு மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கு கீழே அந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக பெரிய பெரிய அந்த ஸ்டார்ஸ் டைப்பில் கல் போட்டிருக்காங்க. அதனால கீழே இறங்கி பண்ண முடியாது. இது மும்பை மக்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு இடங்க. ஈவினிங் டைம் வந்தாலோ அல்லது காலையில் வந்தாலோ வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு லாங் ஸ்ட்ரெச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல லாங் ஸ்ட்ரெச்சு.
நம்ம என்ன செய்யலாம், இதில் பார்க் பண்ணிட்டு நல்லா வாக்கிங்கில் பண்ணலாம். இது நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்டாக வந்து லக்கி பாஸ்கர்லையும் இந்த மெரைன் டிரைவை வந்து மும்பையில் காட்டியிருப்பாங்க. மும்பை மக்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்குன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே ஈவினிங் ஆனால் வந்துடுவாங்க. முன்னாடிலாம் நைட்டு வரைக்கும், நைட்டு ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் இது ஓப்பன் ஆயிருந்துச்சு. இப்போ செக்யூரிட்டி ரீசன் காரணமாக ஒரு 12 மணிக்கு மேலே கிடையாது. இப்போ நம்ம உட்காந்து சிவி பார்த்துட்ருக்கோம். இப்போ எல்லாருமே அதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, வந்து உட்காந்து கொஞ்சம் ஹாயாக ரிலாக்ஸாக அந்த அரேபியன் சீயை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊருக்கு காரப்பொடி மாதிரி ஒருத்தன் கொண்டுட்டு போகிறான். அது வாங்கினா ரேட்டை கேட்டால் வந்து அது 50 ரூபாயாம். ஒருத்தன் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான், இன்னொருத்தன் பின்னாடி பாருங்கள் காசு வாங்குறான். பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். விற்றவனே காசு வாங்குறதில்ல, அவன் பின்னாடி ஒருத்தன் ஓடி வருவான். அவன் வந்து பொருளை கொடுத்துருவான், இந்த காரப்பொரியை. அதுக்கு பின்னாடி வர்றவன் வந்து நம்மள்ட்ட 50 ரூபாயை கலெக்ட் பண்ணி போவான். இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனு. இப்போ 2 பக்கமாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது நிறைய படங்களில் வந்திருக்குது. இதுதாங்க வந்து நம்ம மும்பை. இது ஓல்டு மும்பை, அந்த சைடு வந்து நியூ மும்பை. இப்போ நம்ம ஈவினிங் டைமில் இதை ஸ்பெண்ட் பண்ணி இதை தாண்டி அதை கடந்து உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், புறாக்கூடு மாதிரி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அது என்னன்னா ஒரு ஸ்கூலுங்க. இந்த டிராஃபிக் சிக்னலில் அந்த ஸ்கூல்லேருந்து பஸ் வெளியில் வர்றதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் எவ்வளோ சிரமப்படுது. பஸ்ஸே சிரமப்படுதுன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து அதில் உள்ளே போய் வெளியில் வருவாங்க. அந்த பாம்பே லைஃபே வந்து இப்படித்தாங்க இருக்குது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வெரி என்னென்னா டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. இங்கே பாருங்கள், அந்த ரைட் சைடில் ஒரு பழைய பில்டிங் தெரியுதா? இதில் வந்து ஒரே ஒரு ஃப்ளாட்டு தான், கிட்டத்தட்ட 13 15 மாடி கட்டடத்தில் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து அது அபேண்டண்டாக இருக்குது. மேபி அதை இடிச்சிட்டு வேறு ஏதாவது கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். நம்ம மும்பை சிட்டிக்குள்ள நம்ம மிஸ் பண்ண 2 விஷயம் என்னன்னா, கேட்வே ஆஃப் இந்தியா விசிட்டிங்கும் கடல்ல இருக்கக்கூடிய ஹாஜி அலி தர்காவும் தான். இந்த 2ஐயும் மிஸ் பண்றது ரொம்ப சோகமா தான் இருந்துச்சு. பட் அதை வந்து மறக்கடிக்கிற வண்ணமா அந்த 16 கிலோமீட்டர் டிராவல் ஸ்ட்ரெச் வந்து ஓல்டு டு நவி மும்பை, அட்டல் சேதுன்னு சொல்லக்கூடிய அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஹார்பர் டனல், இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க.